குறைச்சிக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. விவசாய நண்பர்களுக்கு மாசம் ஒரு இது விட்ட இந்த சருவு கிருவு எதுவுமே வராது. ஓகே ஓகே. நம்ம வந்து செருகுக்காக எந்த விதமான நோய் மருந்து அடிக்க வேண்டியது இல்லை. எத்தனை % இல்ல சார்? 100% இல்லை. 100%. ஏன்னா வந்து அரெஸ்ட் ஆயிருச்சு. ஏன்னா நம்ம சார் வந்து 2500 வாழை போட்டு சாகுபடி பண்ணும்போது 2500 வாழையில 1000 வாழை வந்து ஒரு சைட்ல இருக்கிறது உட்கார்ந்து இருந்தது. மற்றபடி வந்து 1500 வாழை நல்ல growth இருந்தது. அதனால வந்து உட்கார்ந்து இருக்கிற வாழைக்கு மட்டும் டாக்டர் பயன்படுத்தி அதுல என்னென்ன நன்மை இருக்குது, என்னென்ன மாற்றங்கள் இருக்குது என்பதை செக் பண்ணிருக்கிறார். விட்டு எத்தனை நாள் சார்? 50 நாள்ல டாக்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடி நல்லா இருந்த ஃபீல்டு விட இப்போ டாக்டர் கொடுக்கும்போது வீக் இருந்த ஃபீல்டு ஈக்குவலா இருக்குது. இப்போ டாக்டர் கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து எந்த விதமான உரம் கொடுக்கலைங்க சார். எந்த விதமான சருகு நோய் மருந்து எதுவுமே அடிக்கல. அப்போ வந்து டாக்டர் சாயல் சொல்லக்கூடிய அந்த ஒளிமுறைகளை வந்து ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா மண்ணின் 3 தன்மைகள் வந்து உருவாகும் இல்லைங்களா? அப்போ இந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய மண் இடங்க சார், மண் இடங்க இது எப்படி இருக்குது? இது நல்லா காப்பி பவுடர் மாதிரி இருக்குது இல்லைங்களா சார்? கொடுங்க சார் கீழே. காப்பி பவுடர் மாதிரி நம்ம வாழை செடியில் இருக்கக்கூடிய வேர் பகுதிக்கு வந்து நல்ல காற்றோட்டம் கிடைக்கும். அந்த நீர்பிடிப்பு தன்மை வந்து அதிகரிக்கும் இல்லைங்களா? அந்த டாக்டர் விடாத ஃபீல்டுல மண் எப்படி இருக்கும்? கெட்டியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அங்க வந்து நன்மை செய்யக்கூடிய பூஞ்சானங்கள் பாக்டீரியா எதுவுமே அங்க இல்ல. அதனால வந்து பூமி தாய்க்கு வந்து மறுநீடிப்பு கொடுத்தாலே போது அங்க இருக்கக்கூடிய நோய் தாக்குதல் ஆகட்டும், அந்த மண்ணின் மூலமாக வரக்கூடிய வேரலுகள், கிழங்குகள், வேர் முடிச்சாகட்டும் எல்லாமே சரியாகும். அதனால சார் உங்களோட அனுபவத்தின்படி உரம் 45 நாள்ல டாக்டர் மட்டும் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து உரமே கொடுக்காம இருந்தாலும் வளர்ச்சி நல்லா growth நல்லா. நம்ம என்ன நினைக்கிறோம், உரம் வந்து பத்துலன்ட்டு போடுறத விட உரம் வந்து ஏன் எடுக்கலன்ட்டு கொஸ்டின் போடாம இருக்கிற வரைக்கும் நம்ம செலவு என்ன ஆகுது? செலவு அதிகமாகுது இல்லைங்களா சார்? அதனால சார் நம்ம சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உங்கள் மாதிரி கஷ்டத்தில் இருக்கக்கூடிய விவசாய நண்பர்கள் சார் எந்த விதமான நோய் தாக்குதலுக்கு வந்து நோய் மருந்து அடிச்சாலுமே கண்ட்ரோல் வராம இருக்குதுல்ல சார், அந்த மாதிரி சொல்ல வரல சார். அந்த மாதிரி விவசாயிகளுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார் மெசேஜ்? இதுதான் டாக்டர் சைல்டு விட்டா மாசம் ஒரு கம்மி பட்ஜெட்ல செஞ்சா நல்லா இருக்கும். மகசூலும் நல்லா எடுக்கலாம். ஓகே சார், ஓகே, தேங்க்யூ சார். ஏன்னா டாக்டர் செல் கொடுக்கும்போது மண்ணு மணக்கும், வெள்ளாமை செழிக்கும் இல்லைங்களா சார்? அதனால வந்து ஒரு மலடான ஒரு மண்ணுல வந்து வெள்ளாமை எடுக்க முடியாது. டாக்டர் கொடுக்கும் போது மண் வந்து வளமாகும். வளமான மண்ணுல இந்த அளவுக்கு வந்து எத்தனை கண்ணு வந்திருக்கும் சார்? இங்க 14 கண்ணு இருக்கு. 16 கண்ணு ஒரு வாழையில வந்திருக்குதுன்னா எந்த அளவுக்கு ஃபெர்டிலிட்டி இருக்குது, வளம்ங்கிறது வந்து இங்க காட்டும் சார். எவ்வளவு ஸ்பீடா இருக்குது பாருங்க இல்லைங்களா? அதனால வந்து விவசாய நண்பர்கள் வந்து டாக்டர் செயல் பயன்படுத்தி பண்ணும்போது வந்து மண் வளமாகும், செடி வளமாகும். அவர்